நம்ம அஜித் சார் இருக்கார்ல நம்ம தல அவர் என்ன பண்ணிருக்காரு ஆல்ரெடி ப்ரொடக்ஷன்ல இறங்குறாருலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ரீசெண்டா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி கொடுத்திருந்தாரு வீரம். அந்த படத்தை தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப கௌதம் மேனன் கூட வந்து ஒரு மூவி வந்து கமிட் ஆயிருக்காரு. சோ அதுவும் சூப்பரா வரும்னு கூட எதிர்பார்க்கலாம். அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அதே வீரம் படத்தோட டைரக்டர் சிவா அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு நம்ம இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திருப்பியும் வந்து ஒரு மூவி பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. நம்ம தலை சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்லி சூப்பர்ப்பா. ஸோ வந்துட்டு இவர் வந்து கண்டிப்பா வீரம் மாதிரி இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் மாத்தி ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சிறுத்தை படத்துல தமன்னா பண்ணாங்க. சிவா டைரக்டர் சிவாவோட பாத்தீங்கன்னா தமன்னா வந்து பண்ணாங்க சிறுத்தை படத்துல. ஏன்னா அது மட்டும் இல்லாம வீரம் படத்துலயும் வந்து சிவா அண்ட் தமன்னா இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மூவிலயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தமன்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சூப்பர். வந்து மோஸ்ட் ப்ராபபிலி தமிழுக்கு வந்து தமிழ்ல கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. என்னமா சான்ஸ் வந்துட்டு இருக்கு. யா எக்ஸாக்ட்லி. கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப திருப்பியும் வந்து கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. எதிர்பார்க்கலாம். அப்ப வந்து சிவாக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீ சொன்ன அந்த பாலிவுட்ல பாத்தீங்கன்னா ஒரு மூவி எடுக்க போறாரு அப்படின்னு சொன்னேன். சோ அதை தொடர்ந்து இது ஒரு நல்ல ஆஃபர்னும் பொழுதுதான் ஒரு நல்ல டைம் சொல்லுவாங்களே. சோ அது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சிவாக்கு.